ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று எண்ணும்போது தான் உன் சோம்பேறித்தனம் உன்னை விட்டு போகும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், நமக்கு வந்துட்டு இதை இப்போ பண்ணலாமா, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்றைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதை கடந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்த வந்து கடத்தி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதை நம்மளால் நிச்சயம் செய்ய முடியாது. நம்ம வீட்டில் நம்ம தான் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமுதா, என்னவா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. பாரு, உன் மூஞ்ச பத்து கூடவே எனக்கு தெரியாது. என்ன ஆச்சு? எல்லாமே மாடசாமி என்கிட்ட சொல்லிட்டா. அப்படி சொல்லு. ஐயோ, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, கம்முன்னு இருங்க. எப்படி கம்முன்னு இருக்கு சொல்ற? எப்படி கம்முன்னு இருக்கு சொல்ற? அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன அவ்வளவு திமிரா? நானும் போனா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருந்தா மேல ஏறிக்கிட்டு போவாங்களா அவங்க? இங்க பாரு, உன்னைய கல்யாணத்துக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்கன்னா கேட்கறதுக்கு நாதி இல்ல. அவங்க புள்ள அவங்க அடிச்சாங்க, அதனால யாரும் கேட்க முடியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் முறைப்படி உன் கழுத்துல நான் தாலியை கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் சுண்டு விரலே உன் மேல பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஊர்ல உள்ளவங்களும் உன்னை அடிக்கிறதுக்கு நான் சும்மா பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? நீ கிளம்புன்னு புட்டிச்சன்னைக்கு என்ன ஏது நான் போட்டு என்ன பண்றேன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பொம்பளைங்க விஷயத்துல ஆம்பளைங்க தலையிடக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு அடிச்சுக்கிட்டனால நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கூட வேண்டிய சமயம் வரும். அவங்க தான் வாயிருக்க மாட்டாமல் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வார்த்தையை கொட்டுவாங்க. அதுக்குன்னு அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லையா? இதனாலதான் உன்னை எல்லாரும் அடிக்கிறது. ஒரு விஷயம் நமக்கு தப்பா பண்றாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம அதை செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த வலி என்னன்னு புரியும். இப்படி ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உன்னை தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வாங்க. நீ கிளம்புன்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்களா நம்மளான்னு பாத்துருவோம். வேணும்னு போட்டிக்கு கடையை போட்டுவிட்டு வேணும்னு வீண் பம்புக்கு வராங்களா? இங்க பாரு, நம்ம தான் வீண் வம்புக்கு போக கூடாது, வர்ற வம்ப விடக்கூடாது, புரியுதா? நீ வா, நீ சொல்லிட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எதமா புரிஞ்சுக்க சொல்ற? எதை புரிஞ்சுக்க சொல்ற? ஏதோ உனக்கும் பையன் இல்லாம போகும்னு சொன்னாங்களாமா? இங்க பாரு, என்னைக்கு உன் கைய பிடிச்சோன்னா அன்னைக்கே இந்த பையன் ஏன் பையன் அப்படின்னும் போது இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு தான் துடிக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என் பிள்ளைய பத்தி சொல்றதுக்கு அவங்க யாரு? இங்க பாரு, ஒரு சின்ன விஷயம் கூட உங்க ரெண்டு பேத்தையும் நெருங்க கூடாதுன்னு கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் உங்களை இலக்காரமா பேசுவாங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்களா? என் பொண்டாட்டி புள்ள மேல எவனாவது கைய வைக்கணும்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விடுவேன். வா, நீ எந்திரின. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம். இப்பயே நாரை கிழிச்சு நார் அடிச்சுட்டாளுங்க. ரோடுன்னு கூட பார்க்காம இப்போ ஊருக்குள்ளேயும் போயிட்டு வீட்டுக்கிட்ட சண்டை போட சொல்கிறீங்களா? அவங்களுக்கு தான் அது அசிங்கம் இல்லை. நம்ம தொழில் பண்ணுறோம், நாளை பின்ன நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு 4 பேர் வருவாங்க. நம்ம போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்புத்தனம் தான் கெட்டு போகும். இன்னைக்கு இப்படி பண்றவங்க நாளைக்கு ஆள் இல்லாத நேரத்தில் உன்னை ஏதாவது பண்ணிவிட்டா என்ன பண்றது? நான் தானே என் பொண்டாட்டி இழந்துகிட்டு இருக்கணும். ஐயோ ஆண்டவனே, இந்த எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளே அமைதியாக இருக்கும். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அதுக்கு என்னங்க நம்ம பண்ண முடியும்? கடவுள் ஒருத்தன் இருக்கான், பாத்துக்கலாம் விடுங்க. பாத்துக்கலாம் விடுங்க. அவங்க உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை பாத்துக்கிட்டு நான் கம்முனே வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ? ஐயோ, அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன செய்தாரு ஒருத்தர் அவன் நன்மை செய்து விடல்னு. ஆமா, இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு இரு. இப்படி செய்யறவங்களுக்கெல்லாம் 4 போடு போட்டாதான் மறுபடியும் இந்த வேலையை திருப்பி செய்ய மாட்டாங்க. உனக்காக இல்லைனாலும் என் பொண்டாட்டி பிள்ளைக்காக நான் போய் கேட்டுதான் ஆகணும். நீ வரியா இல்லையா? இங்க பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. வேண்டானா வேண்டாம். துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களை விட்டு விலகி இருக்கிறதான் நமக்கு நல்லது, நம்ம பிள்ளைக்கும் நல்லது. என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு, இந்த ஒரு தடவை உனக்காகவும் உன் முகத்துக்காகவும் விட்டுட்டு போறேன். ஆனா இன்னொரு தடவை அந்த உமாவோ அவங்க அம்மாவோ என் கண்ணுல பட்டு உன்னை பத்தி எதாவது பேசுனாங்கன்னு வையே,
அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏன் உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியும். உமாமதினு பேர் வச்சதுனால ஊமை மாதிரி இருப்பான், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் வைக்கலாம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்காக தான் அமைதியா போறது. அந்த குடும்பத்துக்கே ஏதாவது ஒண்ணுன்னா அமைதியா போவேன்னு நினைக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பார்த்து 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 பார்த்து. என்ன இந்த அக்கா வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்கு? பொறுமைமா, பொறுமை பொறுமை, ஒன்னும் அவசரம் இல்ல. பொறுமை 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 பொறுமை. பொறுமையா உட்காருமா, உட்காரு. என்னண்ணே என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, காய்ச்ச. சரி நானும் நல்லா போயிடும்னு நினைச்சு கஞ்சி வச்சு கொடுத்தா கொஞ்சம் காய்ச்ச குறையும்னு பார்த்தேன். அது கஞ்சியை குடிச்சோடனே ரொம்ப ஒமட்டுன்னு ஒமட்டி விட்டா. எதுவும் சாப்பிட்டது எதுவும் சேரலையோ? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த முந்தானத்து மழையில நனைஞ்சு விட்டா. ஆமா, புது மழை வேற, அதுல நனையலாமா போய்? நனைஞ்சிட்டு தலையை கூட காய வைக்காம விட்டாச்சு. அது இப்போ இன்னும் உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு. கஞ்சி வச்சு கொடுத்தேன், அதுவும் செட் ஆகல. அட கடவுளே, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டேங்கிறா. உடம்பு முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிடும் நல்லாயிடும் நல்லாயிரும்னு. இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? வீட்டுல பையன் இல்லையா? அவங்கள மறு வீட்டு விருந்துக்கு போயிருக்காங்கம்மா. முதல்ல அக்காவை ஆஸ்பத்திரிக்கு முதல்ல கூட்டிகிட்டு போங்க. வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு, இது ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி எதுவும் வந்துருச்சுன்னா அவர் பெட்ல எதுவும் சேர்க்கிற மாதிரி ஆயிடும். இப்பெல்லாம் வர காய்ச்சல் என்ன சொல்லிக்கிட்டா வருது, அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்து தொலைஞ்சிருது. சரிம்மா. மல்லிகா எந்திரி மல்லிகா, நான் வண்டியை ரெடி பண்றேன், நம்ம ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வந்துருவோம். இல்லைங்க வேண்டாம், தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். அக்கா இதெல்லாம் தூங்கி எந்திரிச்சாலும் சரியா போவாது. முதல்ல எந்திரிங்க, முதல்ல எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியை பாருங்க. இப்படியே இருந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லை இல்லை சரியா போயிடும். ஆமாம், குரலே கனகனன்னு இருக்கு, உடம்புக்கு ஒத்துழாமையாக தான் போயிடும். அண்ணே நீங்க கூட்டிட்டு போங்கண்ணே, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. யாரு எந்திரி, நீ எந்திரின்னு. காய்ச்ச வேற நெருப்பா கொதிக்குது, இப்படியே விட்டோம்னா அம்புட்டு தான். என்ன பையன் என்ன வரைக்கும் அழகானா? அவன் என்னமோ எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால அதுக்கு போயிட்டு தான் வருவேன்னா. எக்ஸ்ட்ராவா? என்ன ஒர்க்காமா? அது ஸ்டாக்கு மார்க்கெட்டிங்கு அப்படி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன ஷேர் மார்க்கெட்டிங்கா? ஆமாம் ஆமாம் அதே தான் மறந்துட்டேன். சும்மா கம்முன்னு இருக்க முடியலையாம்மா? காசு தான் இதுலயே நல்ல வருமானம் வருது இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த கோர்ஸ்லாம் தனியா படிச்சுக்கிட்டு காசை கறி பண்றதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? எப்பா அவன் இதில் தான் சம்பாதிக்கலாமா அதில் தான் சம்பாதிக்கலாமான்னு ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து வருமானம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் கம்யூனிருன்னு சொன்னால் அவன் இருப்பானா? அதுக்குன்னு அதுல எல்லாம் காசை போட்டு காசை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்முன்னு இருக்க சொல்லு. ஏதோ அவன் ஃப்ரெண்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானா, இப்போ சொந்த வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான் அப்படின்றான். அதனால் நானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கான். இங்க பாரு, அதெல்லாம் வேணான்னு சொன்னா வேணாம். சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் லக்கு இருக்கும், அதனால அவங்களுக்கு அது அமையும். நம்மள மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் நிலைக்கும். இப்படி கஷ்டமே படாம ஒன்றும் காசு வரணும்னா எப்படி? சரி விடுங்க, அவன் ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்றான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவான். அவன் நல்ல திறமைசாலி. காலம் கெட்டு போயிருக்குமா, காலம் கெட்டு போயிருக்கு. சரியா? இப்போ உள்ள காலமெல்லாம் வேற மாதிரி மாறி இருக்கு. எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். அவங்கள நம்பி நம்ம ஏதாவது ஒன்று போட்டு நாலு பின்ன ஏதோ காசு மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் ஐயோனா வருமா, அம்மானா வருமா? எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண சொல்லு. இப்பதான் மேனேஜிங் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்? அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த மாதிரி அவன் போறேன்னு சொன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்றது இல்லையா? இல்லைங்க, காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்தான், அப்பதான் சொன்னான். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லு. சும்மா கம்முன்னு இருக்க முடியாம அதை இதுன்னு பண்ணிட்டு நாளை பின்ன கஷ்டம்னு வந்து நிக்க கூடாது. அட ஏன்பா நீங்கள் வேற, அவெல்லாம் நிற்க மாட்டான். இப்போயே லட்சக்கணக்கில் சம்பளம் வச்சுருப்பான். நான் கூட இப்போ வச்சுருக்கிறது என்னமோ 1 லட்சம் 1.5 லட்சம் தான். ஆனால் அவன்கிட்ட இருக்கும் எப்படியும் 5 லட்சம் 6 லட்சம். ஆனால் பாருங்க, இல்லை 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 இல்லைன்னு தான் சொல்லுவானே தவிர இருக்குன்றது அவன் வாயிலேருந்து வராது. அது வேணா உண்மைத்தான். என்னைக்கு தான் காசு இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வந்துருக்குது. இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவான். சரி பையன் ஏதோ சேஃப்டி பண்ணுறான், அதனால நானும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அந்த பணம் போதாதா? என்ன பணம் பணம் பணம்னு
இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போகும்போது கூட அந்த விளக்கு போடுற விளக்குக்கு காசு நான் தான் கொடுத்தேன். இப்படி இருந்தா என்ன பண்றது? சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்கு தான். இப்படி செலவு பண்ணாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு மொத்தமா முழுகி முக்காடு போடாம இருந்தா சரிதான். ஒரே விஷயந்தாம்மா, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் இருக்கும்போதே 4 பேர்த்த சேர்த்து வச்சுக்கணும். இப்படி யாருக்கும் எதுவும் செய்யாமல் நாளைக்கு நமக்கு மட்டும் எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது என்னைக்கு தான் அவனுக்கு புரியுமோ புரியாது. வாங்க எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. அட, வெளியவே எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்களா எல்லாத்தையும்? ஆமாங்க, உள்ள கொஞ்சம் குளுக்கமாக இருக்கும். அதான் நீங்களாம் ஏசிலே வேற வாழ்ந்தவங்களா, ஃபேன் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் குளுக்கமாக இருக்கும். இப்படி காத்தட்டமாக உட்காந்தா நல்லா சிலு சிலுன்னு நல்லா இதாக இருக்கும். அதான் இங்கேயே எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. நாங்கள் வரவும் தான் உங்களுக்கு செலவு, இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு இருந்திருப்பீங்க. இதுல என்ன செலவு இருக்குது? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. நீங்க அதை இதை நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு இது பண்ணிக்காதீங்க, சரிங்களா? நம்ம வீடு உங்க வீடு, நல்லா சாப்பிடுங்க சொல்லிட்டேன். பொண்டாட்டி மீன் குழம்பு சூப்பரா வைப்பா. அவ வைக்கிற மீன் குழம்புக்கு ஒரு 2 சோறுனாலும் பத்தாது எனக்கெல்லாம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி சமைப்பா. நம்ம தான் சாப்பிட்ருக்கோமே ஒரு தடவை. அது என்ன ஒரு 10-15 வருஷம் இருக்கும் முன்னாடி. ஆமா ஆமா, ஆத்தங்கரையில மீனை பிடிச்சி அங்கேயே சுத்தம் பண்ணி அங்கேயே சுட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோமே, அதெல்லாம் இப்பயும் நினைச்சா அப்படி இருக்குது. இருக்கும்போது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த மாங்காய் போட்டு நீங்கள் குழம்பு வைப்பீங்க, நல்லா இருக்கும் மீன் குழம்பு, எத்தனை நாளும் சாப்பிடலாம் வைக்கலாம், அந்த டேஸ்டெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த ரேஷன் அரிசி சோத்துக்கும் இதுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். நாங்கள் 2 பேரும் அந்த அரிசி தான் சாப்பிடுவோம். நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த அரிசி கொட்டை கொட்டையாக இருக்கும், நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தான் உங்களுக்கோசரம் கடை அரிசி வாங்கிட்டு வந்து அதை வடித்து செஞ்சுருக்கு. அட, எங்களுக்கு எதுக்கு நீங்க தனியா அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா சொக்கு? ஏன் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அட, இவன் அந்த சாப்பாடு வைப்போம் அப்படின்னா நான் இருந்துட்டு சொல்லிட்டேன், அதெல்லாம் வாங்கி வைக்காத, ஒழுங்கா கடை அரிசி வாங்கி அதில் தான் வைக்கணும். அவங்களாம் என்னை போயிருந்தப்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னவன், அதனால அப்படி பண்ணிட்டேன். இங்கே பாருங்க சொக்கு, எங்களுக்கெல்லாம் தனியாக நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்தா போதும். நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறது கிடையாது. நமக்கு வந்து இவ்வளோ பணக்காரங்களும் இருக்கோம், இது இருந்தால் தான் சாப்பிடுவேன் அது இருந்தாலும் சாப்பிடுவேன்னு. காசு இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இல்லாத போது வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் நாங்கள் பக்குவப்பட்டவங்க, சரியா? காசு இருந்தால் கறி விருந்து, காசு இல்லையா கம்மங்கூழ் அப்படின்னு வாழ்க்கையே மாற்றியாச்சு. பையனும் மருமகளுமே அப்படித்தான். இருந்தால் எல்லாரும் நல்லா வல்லு வதக்குன்னு வாங்கி சாப்பிடுவோம், இல்லையா இருக்கிறத வச்சு அப்படியே இருந்துக்க வேண்டியதான். அதான் சரிங்க. சாப்பாடு ஆறிட்டே இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிடுவோம். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அப்படியே எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே இருக்கு, அதே கைப்பக்குவோம். நான் கூட இவர் சொல்லும்போது கூட நம்பலை, ஆனால் இப்போ தான் சாப்பிடும்போது புரியுது, அம்புட்டு ருசியாக இருக்குது. மீன் குழம்பு நிறையவே செஞ்சு வச்சுருக்கோம், போகும்போது பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்தே எடுத்துகிட்டு போகலாம். மீன் குழம்பு பழச ஆக ஆகத்தான் நல்ல ருசி இருக்கும். தூக்கில் எடுத்து வைங்க, போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, மீன் எதுவும் பொரிக்கலையா? இல்லைங்க, வயசாயிடுச்சு, கொலஸ்ட்ரால் எதுவும் இருக்குதோ என்னவோ, அதனால தான் எண்ணெய் சாமான் சாப்பிடக்கூடாதுன்னு பொரிக்கல, இல்லைன்னா மீன் பொரிச்சிருப்பேன். அடா, நீ மீனெல்லாம் பொரிச்சு வைப்பேன்னு நினைச்சேன். சரி, அடுத்த டைம் எதுவும் பார்த்துக்கலாம். இதில் மட்டும் சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தட்டு சோறும் காயுது, சாப்பிடுங்க. சாப்பிடுமா, சாப்பிடு. ஏம்மா, எங்கேம்மா போவ நீயே? வீடே தங்க மாட்டியா நீயே? ஒரு சாப்பாடாக்குனா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா எங்கே போய் சுற்றுறனே தெரிய மாட்டேங்குது. போகிறதான் போகிற, உனக்குன்னு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, அதையாவது எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? அப்படியே போய் அப்படியே வா. அப்போ என்ன ஆச்சு, எதுக்கு வந்தது வராமல் கத்துற? ஆமாம், உனக்கு வச்சு சோறை போட்டு வச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்களா? போன எண்ணத்துக்கு போயிட்டு வர தெரியாது. அது ஒன்றும் இல்லடா, ஒரு பிரச்சனை, அதனால பேசிக்கிட்டு இருந்தோம். ஏத்த ஊர் வம்பு பேசி இந்த மாதிரி இதுக்கு போவாதீங்க, நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா? எப்போ பார்த்தாலும் இந்த ஊர் பொண்ணி பேசுறதுக்கே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி, என்னை பார்த்தா என்ன ஊர் பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கா? நான் பேச நீ வந்து பார்த்தியா? நான் பேச போனதே வேற, அங்கே நடந்ததே வேற. என்ன நடந்துச்சு? ஏண்டி, அந்த சிம்ரன் வீட்டில் நின்று பேசிக்கிட்டு நீ மாடசாமி வந்தா அப்படியே வந்துட்டு பின்னாடி வீட்டுக்காரி இருக்காளுகளே, அவளுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அமுதாவை போட்டு கடையில் வச்சு பொது இடம்னு கூட பார்க்காம ரோட்டில் இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காளுகடி. அதனால அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, அக்காவை அடிச்சாங்களா? ஏமா,
அக்காவை அடிச்சாங்கன்ற முதல்ல சொல்ல மாட்டியா நீ? ஏண்டா அதுதான் ஏன் அடிச்சாங்க என்னன்னு கேட்டதுக்கு ஏதோ புள்ளைன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்திருக்கா. இவங்க எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அதனால தான் தலை இல்லாமல் வாழ இல்லாமல் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீ வந்து இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற. அட பாவத்தே, அமுதா அக்கா யாரோட வம்பு தும்புக்கும் போவாது வராது. அது ஒன்று தான் வேலை ஒன்றுன்னு இருக்கும். என்ன இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏங்க இவங்களே பக்கத்தில் கடையை போட்டுட்டு அமுதா அன்னி கடைக்கு ஆள் வந்திருப்பாங்க. அதனால் கோவம் வந்து சண்டையாக இருக்குமோ என்னவோ தெரியலையேங்க. அதுக்குன்னு இப்படி தான் பொது இடத்துல வச்சு அடிப்பாங்களா? அக்கா என்ன சொன்னிச்சாமா? அவன் என்ன பண்ணுவா பாவம், யாருன்னு அடிக்கிறது? பெத்த தாயை திருப்பி அடிக்க முடியுமா? இல்லை அது வளர்த்த பிள்ளைய தான் போட்டு அடிக்க முடியுமான்னு அவள் அடி வாங்கிட்டு கிடந்திருக்கா. அவள் ஒரு லூசு கழுத. அவளுக்கு இப்போ தூரம் அடிக்கிறாளுன்னு போது திருப்பி அடிச்சிருக்கணும். அவள் எதுக்கும் சாமானியமாக தலையசைக்க மாட்டா. எம்பிட்டு அடி கொடுத்தாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடியை வாங்கிட்டு கிடப்பா. ஏற்கனவே அந்த ஆறுமுகத்துக்கிட்ட அடி வாங்கி உடம்பு மறுத்து போய் இப்போ தான் நல்லா இருந்தா. அது பொறுக்காம ஆத்தாள் மாவும் போட்டு அப்படி பண்ணுறாளுங்க. ஏன்னா அப்படி ஆட்டம் கட்டுறாளுங்கன்னே 2 பேரும் தெரியலப்போ. எனக்கே சங்கட்டமாக போச்சு. போய் ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய வீட்டில் போய் கேட்டு வரலான்னு பார்த்தேன். நீ வேற இங்கே கத்திக்கிட்டு கிடப்பைய சோறு சாப்பிட வரலன்னு தான் நான் வந்தேன். என்ன அப்படி ஒரு கொழுப்பு என்னன்னு தெரியலையே. இந்த அளவுக்கு யாராவது மனுஷ தன்மை இல்லாமல் நடந்துக்குவாங்களா? ஏண்டா அந்த ஆத்தாள் மாவெல்லாம் ஆடுற ஆட்டமே சரியில்லடா. எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல. ஏற்கனவே ஆடி தான் அவள் வாழ்க்கையை அழிச்சா. இப்போ வந்து அவள் பிள்ளைய தூக்கிட்டு போனா. இப்போ மறுபடியும் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்காளுங்க. ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறாளுங்கன்னே தெரியலப்போ. என்ன ஜென்மமோ இவளுகெல்லாம். ஸோ ரொம்ப காயமா என்னன்னு தெரியலையே. இல்லைடா நான் எதுவும் வீட்டுக்கு போய் எதுவும் பார்க்கல. ஏங்க வாங்குங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ரொம்ப அடியா என்னமோ தெரியல. சரி வா போயிட்டு வந்துடுவோம். தானா பூமாரி நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்க மாதிரி இருக்குல்ல.